ஏதாவது குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மனைவி பிரச்சனை, கடன் பிரச்சனை, அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, பிரச்சனை இல்லாத வாழ்க்கை எங்கேயாச்சும் இருக்கா சொல்லுங்கள்? எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். ஆனால் கொஞ்சம் அப்படி முடக்கமாயிட்டாலே யாராச்சும் ஏதாவது செஞ்சு வச்சுட்டாங்களா அப்படின்னு தான் கேட்குறாங்க. முதல்ல ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. நீங்கள் மனதைரியத்துடன் ஒரு விஷயத்தை அணுகும் பொழுது தான் அதை நீங்கள் எதிர்கொண்டு அதற்கான தீர்வை நோக்கி போக முடியும். தொட்டதுக்கெல்லாம் அதை பண்ணியிருப்பாங்களா, இதை பண்ணியிருப்பாங்களா, மருந்து வச்சுருப்பாங்களா, மாயம் பண்ணியிருப்பாங்களான்னு இப்படியே மூட நம்பிக்கைக்குள்ளேயே விழுந்துகிட்டே இருந்தீங்கன்னா தெய்வத்துடைய அனுகிரகம் உங்களுக்கு சுத்தமாக இல்லாமையே போயிடும். ஏன்னா நீங்கள் தெய்வத்தை நினைக்கிறத விட இந்த மாதிரி தீய சக்திகளை நினச்சி தான் நீங்கள் நிறைய விஷயங்களை பேசிகிட்டே இருக்கீங்க, நிறைய அந்த விஷயத்தை சொல்லிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்காக தேடுதலுக்காக எங்கே போனால் எதுவாகவும் இதை பண்ணலாம் ஏது பண்ணலான்னு நீங்கள் பாட்டுக்கு கோயில் கோயிலாக அலைகிறீங்க. அப்படியெல்லாம் நீங்கள் போகவே கூடாது. முதல்ல அதிகமாக கோயில்களுக்கு சென்று கொண்டே இருப்பதை கொஞ்சம் நிறுத்துங்க. என்னடா இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஏன்னா நீங்கள் கோயிலுக்கு போகக்கூடிய காரணங்கள் என்னவா இருக்குதுன்னு முதல்ல பார்த்தா பிரச்சனை தூக்கிட்டு தான் போகிறீங்க, பிரச்சனையோடு தான் போகிறீங்க. தெய்வத்தை நீங்கள் அணுகும் பொழுது மூட்டை மூட்டையாக உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய நெகட்டிவான பிரச்சனைகளை தான் தூக்கிட்டு போகிறீங்க. இந்த உலகத்தில் பாருங்கள், ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். கோடீஸ்வரன், நிலம் புலன் உள்ளவங்க, வீடு வாசல் வண்டி வாகனம் மாட மாளிகை, அவ்வளவு பெரிய கோடீஸ்வரங்களுக்கு தீராத பிரச்சனைகள்லாம் இருக்குதுங்க. தீர்க்கவே முடியாத பிரச்சனைக்குள்ளேயெல்லாம் இருக்காங்க. ஆனால் நீங்கள் நினைக்கக்கூடிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா அந்த பணம் சம்மந்தப்பட்ட விஷயம், பொருளாதாரமாக தான் அதிகமாக பிரச்சனைகளுக்குள்ளே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு வாழ்க்கையில் என்னடா நம்ம வாழ்க்கை மட்டும் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு சோகமான ஒரு மனநிலை இருக்கும். அது தீந்துடும். அது தீர்வதற்கான ஒரே விஷயம் என்ன அப்படின்னா நீங்கள் செய்யக்கூடிய வேலையில் உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய அதனுடைய நோக்கம் இதெல்லாமே ஒருமுகப்படுத்தப்பட்ட விஷயமாக மாறணும். கொஞ்ச நாளைக்கு அந்த வேலை செய்கிறது, கொஞ்ச நாளைக்கு அங்கே வேலைக்கு போகிறது, அப்புறம் இந்த தொழில் செய்கிறது, அப்புறம் அந்த தொழில் செய்கிறது, அப்புறம் அவங்க அதை செய்கிறாங்கன்னு அதை பார்த்து செய்கிறது, இவங்க இதை சொன்னாங்கன்னு அதை மாற்றுறது, இப்படியெல்லாம் இருக்கக்கூடாது. அப்போ அடிப்படையில் ஒரு வேலை வாய்ப்பையும் ஒரு பொருளாதார முன்னேற்றத்துக்கான ஒரு தொழிலையும் சுய தொழிலில் ஒரு வியாபாரத்தை பண்ணுறீங்கன்னா அந்த வியாபாரத்தில் நுணுக்கங்களையும் சில ஏற்றத்தாழ்வுகள் வரும்பொழுது அதை சமாளிக்கக்கூடிய மனநிலையும் நீங்கள் வளர்த்தி கொள்ள வேண்டும். இதுதான் சிறப்பான ஒரு முன்னேற்றத்தை கொடுக்கும். தொட்டதுக்கெல்லாம் நீங்கள் தெய்வம் ஏன் நம்மளை பாதுகாக்கலை, தெய்வம் கை விட்டுருச்சு, யாரோ ஏதோ செஞ்சுட்டாங்க, அவங்க இதை பண்ணிட்டாங்க, அப்படி பண்ணிட்டாங்க, மருந்து வச்சுட்டாங்க, மாயம் வச்சுட்டாங்க, இப்படியெல்லாம் கற்பனையிலேயே நீங்கள் உங்களுக்குள்ள முடக்கத்தை ஏற்படுத்தி கொண்டு நீங்களே முடங்கி போய்விட்டீங்கன்னா உங்களை யாருமே மேலேற்றி கொண்டு வர முடியாது. ஏன்னா உங்கள் மனநிலையில் தெளிவிருந்தால் மட்டும்தான் தெய்வம் உங்களுக்கு அனுகிரகத்தை கொடுக்கும். நீங்களே குழப்பமான மனநிலையில் தெய்வத்தை அறகுறையாக உணர்ந்து அறகுறையாக அதை நம்பி அங்கே போனால் இது நடக்குமா, இங்கே வந்தால் அது நடக்குமா, அந்த தெய்வம் இதை கொடுக்குமா அப்படின்னே கேட்குறது. எல்லா தெய்வங்களும் நற்பயனை கொடுக்கக்கூடிய குழந்தைகளை எப்படி தாய் பார்க்குறாங்களோ அந்த மாதிரியான ஒரு அற்புதங்களை நிகழ்த்தக்கூடியது தான். அதற்காக எப்பவுமே தாய் இடுப்புலையே வச்சு நடந்துகிட்டு இருந்தால் அந்த குழந்தை எப்போ தான் நடைபழகும். அப்படி ஒரு விஷயம் நடந்தால் உங்கள் வாழ்க்கையில் சுயமாக உங்கள் கால் கொண்டு நடக்கவே முடியாது. அதனால தான் நம்மளுடைய பிறப்பிலேயே கால், கை, மூக்கு, வாய், கண்கள் அத்தனை அவயங்களும் இயக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு அற்புதத்தை இறைவன் படைத்து நம்மளுக்கு பேரற்புதமான ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க. அப்போ இதை கொண்டு அதனுடைய தன்மையை வாழ்க்கையை உணர்ந்து அனுபவத்தில் நல்லது கெட்டது தெரிஞ்சு அனுபவத்தில் எது சரி எது தவறு என்று உங்களுக்குள்ளேயே ஒரு ஞானத்தையும் உங்கள் சுய புத்தியும் சுய அறிவியும் மேம்படுத்தக்கூடிய விஷயங்களைத்தான் நம் முன்னோர்கள் ஆன்மீகத்தில் கொண்டு வந்திருக்காங்க. அப்போ அதை நோக்கி நீங்கள் அறிவு சார்ந்து பயணிக்கும் பொழுது தான் உங்களோட ஞானம் என்னும் அந்த மிக பிரபாவம் எடுத்த உங்களை உணரக்கூடிய தன்மைக்கு நீங்கள் வர முடியும். அதனால் தொட்டதுக்கெல்லாம் நெகட்டிவாக யோசிச்சுட்டு தீய சக்திகள் எண்ணத்தில் உள்ளே அதை நினச்சிட்டே இருந்தீங்கன்னா தெய்வத்தை பற்றி நினைக்கக்கூடிய எண்ணங்கள் உங்களுக்கு வராது. தெய்வம் அப்புறம் வீட்டுக்கு இருக்காது. தீய சக்திகளை நினச்சிட்டு இருந்தீங்கன்னா என்ன பண்ணும், நீங்கள் முடங்கிடுவீங்க, செய்கிற வேலை செய்ய மாட்டீங்க. முதல்ல நேரமே எந்திரிச்சு வேலைக்கு கிளம்ப மாட்டீங்க, பல்லு விளக்க மாட்டீங்க, குளிக்க மாட்டீங்க, அன்றாடம் வீட்டில் நடக்கக்கூடிய வேலைகளை செய்ய மாட்டீங்க. இது ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி. பெண்ணு வீட்டை சுத்தமாக வச்சுக்கணும், ஆண் வீட்டுக்கான தேவைகளை நிறைவேற்றுக்கான ஓடணும். இந்த ரெண்டும் சரியாக ஒரே நேர்கோட்டில் நடந்தால் மட்டும்தான் அந்த குடும்பம் மிகச்சரியான ஒரு அற்புதமான யோகமுள்ள ஆன்மீகத்தில் தெய்வ அனுகிரகத்துடன் இருக்கக்கூடிய அந்த வீடாக மாறும். குடிசையாக இருந்தாலும் சுத்தபத்தத்தோடு இருக்கணுங்க. கந்தலாக இருந்தாலும் கசை கட்ட வேண்டும். கூழாக இருந்தாலும் கூட குளித்து தான் குடிக்கணும்.
அப்போ காலையில் எந்திரிச்சு ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் குளிச்சுட்டு தெய்வத்துக்கு ஒரு விளக்கு போட்டு சூரிய நமஸ்காரம் பண்ணிவிட்டு குழந்தைகளுக்கும் நல்ல துணிமணி வந்து அற்புதமாக வந்து அணிவிச்சு அதுகளை சத்தம் போடாமல் திட்டாமல் சண்டை சச்சரவு இல்லாமல் வீட்டில் அமைதியாக இருந்து ஒரு குடும்பம் நடத்தக்கூடிய சூழ்நிலையில் எல்லாமே அருமையாக மாறும். கொஞ்சம் கொஞ்சமாக மாறும். நீங்கள் பார்க்குற அனைத்து கோடீஸ்வரர்களும் மிகப்பெரிய ஆட்களும் ஒரு காலத்தில் கஞ்சிக்கே இல்லாதவங்க தான். ஆனால் அவர்களெல்லாம் வாழ்க்கை உணர்ந்து தெய்வத்தின் தன்மையை உணர்ந்து அவர்களுடைய வீட்டவே அவர்கள் கோயிலாக மாற்றக்கூடிய விஷயங்களை செஞ்சதுனால தான் இன்றைக்கி அவர்கள் கோடீஸ்வரர்களாக இருக்காங்க. அதனால் இன்றைக்கி கஷ்டப்படுறோம், அந்த கஷ்டத்துக்கு காரணமெல்லாம் தீய சக்தி தான் அப்படின்னு நம்பிடாதீங்க. நீங்கள் சோம்பேறித்தனத்தை கைவிடுங்க, எந்திரிச்சு ஓடுங்க. நல்ல எண்ணங்கள், நல்ல உடல்நிலை, நல்ல மனநிலையோட வாழ்க்கையை தெய்வத்திற்கு நம்ம அர்ப்பணித்து விட்டு நீங்கள் பாட்டுக்கு நீங்கள் போயிட்டே இருங்க. உங்களுக்கு தெய்வம் வழிகாட்டும். குருவே சரணம், தாய் மாசாணியை போட்டு நன்றி.